இது பாரு, இது முட்டை வருது. பக்கத்தில் போனாலும் முட்டை வரும். இது வேணுமா உனக்கு? எல்லாம் அதான் இந்த பையன்கிட்ட இருந்து முட்டை கற்றுக்கிட்டது. எப்படி இருக்கு? முள்ளு இருக்குமா? இதுக்கும் முள்ளு இருக்கும். அட்டை வாங்கிக்குவேன். உனக்கு என்ன வயசாவது நீ எல்லாம் முட்டை வர அங்க பாரு. பாரு, இந்த ஆம்பளை பசங்க இப்படியே தான் ராவடி பண்ணிக்கிட்டு திமிரு எடுத்து போய் இப்படியே தான் முட்டை 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 வருதுங்க. அந்த கெடாயும் அப்படிதான் பண்ணுது. இல்ல, கெடாதான் சொல்லி கொடுத்துச்சு. கெடாதான் சொல்லி கொடுத்துச்சு. முட்டை சொல்லி கொடுத்தான். முட்டை 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 அமைதியாவே இருப்பான். ஒரு அமைதியா இருக்குது. ஹேர் கட்னா சூன் பண்ணுவான். இது வந்து பெண் குட்டி. அது எதுவும் பண்றது இது எதுவும் பண்ணாது இருக்கு. இவன் தான் ராவடி பண்ணிக்கிட்டு தண்ணி மட்டும் கொண்டு வந்து தண்ணி மட்டும் குடிப்பானாமா. எனக்கு வேணும் தண்ணி மட்டும் கேக்குறது. ஆனா முட்டை வருது. நாக்கு பாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்குது அவனுக்கு அரிசி கலந்து தண்ணி. இன்னும் வேணுமா உனக்கு? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அது முக்கால்வாசி குடிச்சிருச்சு, மீதி கால்வாசி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு கொடுத்தது. அது மேலே போய் இப்படியே பயப்படுத்தி விடுறான். பாரு பாரு எப்படி பயப்படுத்தி விடுதுன்னு. இன்னும் பெருசானா பக்கத்தாலே போகவே முடியாதாட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, போனி எதுவுமே பண்ண மாட்டான். நல்ல பிள்ளைவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் வச்சுருந்தேங்க. ஒருத்தங்க வந்து முல்லைப்பூ வந்து சன்ன மல்லிகைப்பூன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. நான் வந்து ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அது முல்லைப்பூன்னு சொல்லி ஈரோடு சைடெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே சேலத்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ன மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு வாங்க பூவெல்லாம் எப்படி செடியில் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூச்செடி நிறைய வந்துருச்சுங்க. பூ நிறையவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பார்க்கலாம். பாருங்க மல்லிகைப்பூ பாருங்க. பாருங்க செடி பூரா பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இது கொழுந்து இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாகவே தாங்க இருக்குது. இங்கே பாருங்க கீழே பாருங்க. இது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே பூ வச்சிருந்துச்சு. நேற்று முதல் நாள் ஒரு பூ, ரெண்டாவது நாள் 2 பூ வாட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. குட்டி செடி தான் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வச்சுருக்குங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலத்தில் வந்து எடுத்துருந்தாங்க. நான் அது காட்டியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். மல்லிகைப்பூ ஒரு சாங் போட்டு அந்த செடியோடது தான் இது. இங்கே ஒன்று வச்சுருந்தேன், இங்கே ஒன்று வச்சுருந்தேங்க. அந்த செடி வந்து வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்துருச்சு. ஆனால் அந்த பெருமை கிட்டேருந்து காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதுக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியல. பெருமை கட்டி போட்டுட்டோம்னா வைங்களேன், அடுத்தது கோழி வரும். கோழி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த மொக்கையே பார்த்து கொத்தி எடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் இருக்குது. இந்த பக்கம் கோழி வந்தாலே யாராவது ஒருத்தர் வந்து துரத்தி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரோஸுங்க. இது பாருங்க, ஏதோ முக்கங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஃபோனில் இருக்கிற அட்டை. இந்த ஃபோன் எங்கே இருக்கு? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிப்பூ. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பூ நிறைய வந்துருக்கு. இங்கே வந்து காட்டுது. இது பாருங்க, கீழே பாருங்க, ஒரே இடத்துல பூ வச்சு எல்லா பக்கமும் ஒரே இடத்துலயே வந்து விழுந்துருக்குது. இதோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது வந்து ஜாதி மல்லிப்பூங்க. இனிமேலும் நிறைய வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ. முல்லைப்பூ வந்து இப்போ தான் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பூ வெடிச்சிருக்கு. இந்த பூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெடிச்சிருங்க. இதுதான் முல்லைப்பூவு, சன்ன மல்லிப்பூவு. நம்ம கிட்ட இட்லி பூ இருக்கு. இது இட்லி பூ வந்து வச்சு அது லைட்டாக முக்கு விட்டுருக்காட்டிருக்கு. அதான் லைட்டாக மொக்கு விட்டுருக்குதுங்க. அதுவும் இங்கே பாருங்க, லைட்டாக அந்த இடத்துல மொக்கு விட்டுருக்கு. இங்கே இது வந்து நாமக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. இட்லி பூ இது வேறு இடத்துல இருந்துச்சு. அங்கே வளரலான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். சூரிய ஒளியும் இதுவும் பட்டா நல்லா வளர்ந்துக்கும்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸுங்க. இப்போ பாருங்க, குட்டி குட்டி ரோஸு, ரொம்ப கலர் நல்லா இருக்குது. மொக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே வச்சுருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மொக்கு வச்சுருக்குது. இங்கே எல்லா இடத்துலையுமே மொக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஆட்டுக்கிட்ட இருந்து
கோழிக்கிட்ட இருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயம். ஆடு வந்து இலை சாப்பிட்ரும், கோழி வந்து முக்கை சாப்பிட்ரும். இது பாருங்க கனகாமரம் பூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பார்க்க போகலாங்க. ஆன் பண்ணிடு, ஆன் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய்ங்க. நம்ம இந்த செடியில் தக்காளி, நாட்டு தக்காளி வச்சோம் இல்லைங்களா, அப்போ வந்து இங்கே பாருங்க ஒரே கத்திரிக்காய் தான். அது வந்து விதைக்கி விட்டாச்சு. முள் கத்திரிக்காய்ங்க, முள்ளாக தான் இருக்குது. இது நிறைய வந்துச்சு, பூ வந்துச்சு. ஆனால் வந்து வாத்து எதுவுமே விடலைங்க. இந்த இலை எல்லாமே போட்டு கடிச்சு கடிச்சு வச்சு இருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இது விதைக்கி விட்டாச்சு. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இது விதைக்காக வந்து இந்த கத்திரிக்காய் வந்து விட்டுட்டாங்க. முந்திரி வந்திருக்கு பாக்குறீங்களா? ஏங்க முந்திரி வந்திருக்குப்பா. ஆன் பண்ணு. பாரு முந்திரி பாருங்க. ஆஹா, அப்ப இன்னைக்கு முந்திரி வேக வச்சு சாப்பிட வேண்டியது. ஆமாம்மா, இந்த ஒரு முந்திரி வச்சு என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க முந்திரி வந்திருக்கு. இந்த இதை பூத்துருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இப்படிதான் வருமா பூலியே? ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து மேல வரும், கீழே வந்து பழம் வரும், முந்திரி பழம் வரும். இதுல பழம் வருமா? முந்திரி கொட்டை. ஓஹோ, முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டை வந்து முத்திக்கிட்டு வந்துரும், பழம் வந்து கீழே வந்துரும். இந்த சைடு இவ்வளவு பெரிய பழம் வரும். இவ்வளவுதான் வரும், பெருசா வராது. வந்துருச்சு முந்திரி. வந்துருச்சு. சுதா தெரியுதா இல்லையா? இன்னும் 2. செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நிறைய பூ, காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வைக்குதுங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வைங்களேன், பூ வந்து செடியில் ஒன்றுமே இருக்காது. நாம கூட சரி எங்கே போச்சுன்னு தெரியல, யாராவது பொறிச்சிட்டாங்களான்னு பார்த்தோம்னா இங்கே வந்துருங்க, யார் இருந்துச்சு பூ பொறிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு இங்கே வந்து பாருங்க. இங்கே பாருங்க, பாவம்னு சொல்லி ஒரு வண்டு இருந்துச்சுங்க செடியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இந்த செடியில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் 2 வண்டு இருக்குங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு வண்டு இருக்குது. அப்புறம் பின்னாடிலாம் ஏகப்பட்ட ஒன்று இருக்கு, காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்க, இதில் பாருங்க வண்டு. இதை பாருங்க, இந்த பூவில் இந்த இதில் ஒன்று இருக்கு. அதில் பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அதில் பாருங்க 2 வண்டு இருக்குது. இதில் பாருங்க பறக்குது. இதை பாருங்க பறந்துட்டு இருக்கு பாருங்க. இது அது பாருங்க வண்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை செடிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, குட்டியாக இருக்குது. இது இன்னும் ஒன்றும் வளரல. மொக்கெல்லாம் வச்சுருக்குங்க பாருங்க, மொக்கு வச்சுருக்குது. இதில் இதோ மொக்கு வச்சுருக்கு. இதுதான் வெள்ளைப்பூ செம்பருத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க 2 பூ இருக்கு. இதில் வந்து பூச்சது வண்டு எதுவும் வரவே இல்லை. அந்த ரெட் கலரில் தான் அதிகமாக வந்திருக்கு. ஆமாம்மா, இது வந்து நான் கூட நீ பார்த்தேன், இந்த செடி தான் எனக்கு வண்டு கடிச்சிருச்சு. அப்படியா? பூ பாருங்க, டக்குன்னு கையில் கடிச்சு ஒரு ஊசி மாதிரி குத்திட்டு ஓடி போயிடுச்சு. தூதுவளை செடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தூதுவளை செடி இருக்குது, உங்களுக்கு எடுங்க காமிக்கிறேன். பாருங்க வண்டு பாருங்க, இதில் பாருங்க அடியெல்லாம் பாருங்க. இதோ இங்கே பாருங்க, இதோ பூக்கு அடியில் தான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதோ எவ்வளோ வண்டு செடி பூரா பாருங்க. தான் இங்கே பாருங்க எத்தனை வண்டு பறக்குது பாருங்க. வீடியோ எடுக்கவே நிறைய வண்டு அப்படியே உள்ளேருந்து தொட்டதும் அப்படியே போகுது. ஒரு பூ கூட விட மாட்டேங்குது. நம்ம சீவக்காய்க்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த செடியெல்லாம் வளர்த்தி வச்சுருந்தா ஒவ்வொரு வண்டாக வந்து 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 இந்த பூ வந்து சாப்பிட்ருதுங்க. பாருங்க, இந்த பூவே காலி பண்ணிட்டாங்க. பாருங்க எவ்வளோ வண்டு பறந்துட்டுருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்திங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூரியகாந்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொத்து கொத்தா வந்திருக்கு. இது பாருங்கள், இது ஒரே செடி தான். இங்கே பாருங்கள், இந்த ஒரு செடி தான். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ சூரியகாந்தி இருக்குது பாருங்கள். இது வந்து தனி செடி. இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இது மட்டும் பாருங்கள், இது ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ சூரியகாந்தி வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுங்க. ஒரு பெரிய பூ பாருங்கதோ, இந்த பூ தான் நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அது வெயிட்டு தாங்காமல் பார்த்திங்கன்னா அந்த செடி அப்படியே சாஞ்சிக்கிட்டாங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த பக்கம் தான் பாருங்க, இங்கே
சூப்பராக இருக்கு இல்லைங்களா? அங்கே ஒரு செடி பாருங்கள் தனியாக பூ வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா தாங்க நல்லா விரிஞ்சிருக்காங்க. ஈவினிங் ஆக ஆக அப்படியே வாடி போயிருங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சுடிகந்தி அங்கே ஒன்று இருக்காங்க. இன்னொரு தூதுவளை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, இதோ இங்கே இருக்குது. இது ஒரு தூதுவளை செடிங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மரத்தில் வந்து நிறையா வந்து பாலை விட்டுருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. ஆனால் இன்னும் தேங்காய் வந்து ஒன்றும் அவ்வளோக்கு சரியாக நம்ம காட்டில் வந்து காய்க்கலைங்க. இன்னும் வெளியில் தான் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது பார்க்கலாம் இப்போ நம்ம. இங்கே பாருங்க, இந்த செம்பருத்தி பாருங்க, அந்த பாலை பார்த்தீங்கன்னா லைட்டாக தாங்க வந்து வெளியில் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வராமே பாலை விட்டுருக்காங்க. அது இருக்க பார்க்கலாம், காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த தென்னை மரத்தில் தான் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாலை பாருங்களேன். மரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வராமல் அப்படியே வெடிச்சிருக்காங்க பாலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டாங்க. அங்கே பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு ஒரு 2 பாலனை வச்சுருக்காங்க. அப்புறம் அதான் அந்த சந்தில் பாருங்கள், அங்கே ஒரு பாலை வச்சுருக்காங்க. இந்த பாலை மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியில் வந்து விரிஞ்சிருக்கு. இதிலிருந்து அப்படியே சைடில் போனோம்னா பாருங்க, இங்கே ஒரு பாலை வச்சுருக்காங்க. தெரியுது இல்லைங்களா? இதில் ஒரு பாலை வச்சுருக்காங்க. ஆனால் காய் இன்னும் அவ்வளோக்கு மரத்தில் இன்னும் இதாகலைங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகேங்க, பாய்ங்க. வந்துட்டீங்களா? போய் பூ பறிச்சு சாப்பிடுங்க போங்க.